கவியரங்கத்திலே என்னை அறிமுகப்படுத்தியவர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தலைமையிலே எனக்கு கவிதை பாடுவதற்காக பரிந்துரை செய்தவர் நம் மதிப்புக்குரிய மகாகவி தமிழன்பன் அவர்கள். அப்படியும் என்னை வளர்த்தெடுத்தார். அதை போல அவரின் நாடறிந்த கவிஞர், செய்தி வாசிப்பாளர், அந்த நந்தனை எரிச்சல், ஏற்பின் மிச்சம், தமிழன்பன் கவிதைகள், சிலிர்ப்புகள், நெஞ்சின் நிழல் என்ற நாவல், இவை ஊர் சுற்றி வந்த ஓசை, இந்த புத்தகங்கள் எல்லாம் அணிவகுத்து நின்ற காலை அந்த நேரத்தில் அவர் என்னிடம், நான் கல்லூரி வாசலுக்கு வந்துவிட்டேன், படி அருகில் நின்றவாறு அவர் என்னிடத்திலே, நீங்கள் மலருக்கு கவிதை கொடுங்கள் என்று என்னிடம், அவ்வளவு பெரிய மனிதர் என்னிடம் கேட்டார். நான் அவரிடம் என்னுடைய ஒரு 6 ஹைக்கூ கவிதையை ஐயாவிடம் எழுதி கொடுத்தேன். மலரை அவர் மகிழ்ச்சியோடு வெளியிட்டார்கள். நானும் பிரிவு உபச்சார விழாவின் பொழுது ஈரோடு தமிழன்பன் எனக்கு தந்தையானவர் என்று நான் கண்ணீர் மல்க அவரிடமிருந்து நான் விடை பெற்று வந்தேன். எவ்வளவோ நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். படைப்பை பொறுத்தவரையிலே அவர் சூரிய பிறைகள் என்று சொல்லக்கூடிய ஹைக்கூ என்ற கவிதையிலே அவர் தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை போலவே சென்ட்ரியோ என்ற வகையிலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஹைகுன் வகையை அவர் அதை போலவே அவர் வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய குறிப்பாக அன்பாதவன், அதை தொடர்ந்து தமிழரசி அம்மா ஹைகுன் என்ற வகையை அவர்கள் தொடர்ந்து நூல் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு கதை சொல்லி அதற்கு பின்னால் ஹைக்கூ எழுதுவது. ஐயா அவர்களை பொறுத்தவரை சென்னிமலை கிளியோபட்ராக்கள் என்ற தலைப்பிலே அவர் எழுதியுள்ளது சென்ட்ரியோ வகை கவிதைகளாகும். அது குறித்து நாம் தனியாக ஹைக்கூ வகை, சென்ட்ரியோ வகை என்று நாம் தனியாகவே பார்த்தோம். அதில் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதிலே அதாவது இப்போ நான் ஒருத்தருடைய ஓட்டை போடலான்னு நான் போகிறேன், என்னுடைய ஓட்டை வேற யாரோ ஒருத்தர் போட்டாங்க. அந்த சூழலை அவர் எப்படி அதை ஒரு கவிதையாக்கிட்டாருன்னு சொன்னால், ஓட்டு போட்டு விட்டு திரும்பி வந்த பிணம் திடுக்கிட்டது, தனது கல்லறையில் இன்னொரு பிணம் என்று எழுதியிருக்கார்கள். உள்ளத்துக்குள் அதே சூரிய பிறையிலே உள்ளத்துக்குள் ஒரு ஊற்று தோன்றினேன், உட்கார்ந்து குடிக்க என்னோடு 100 பேர் என்று எழுதியிருப்பார். ஒவ்வொரு கவிஞனும் ஒவ்வொரு படைப்பாளியும் தன்னுடைய உள்ளுக்குள் ஒரு ஊற்று தோன்றுகிறான். அதை போலத்தான் ஐயாவும் கவிதை ஊற்று தோன்றினார். அவருக்கு ஆதர்சம், முன்னோடி, வழிகாட்டி என்று சொன்னால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள்தான். அந்த ஈடுபாட்டின் காரணமாகத்தான் தன்னுடைய முதல் பிள்ளைக்கு பாப்லோ நெருடா என்று பெயர் வைத்தார். அடுத்த 2ஆம் மைந்தருக்கு பாரதிதாசன் என்று பெயர் வைத்தார். பாரதிதாசன் அமெரிக்காவிலே ஒரு மிகச்சிறந்த புகழ்பெற்ற மருத்துவராக விளங்குகிறார். பாப்லோ நெருடா சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்குகிறார். உலக புகழ்பெற்ற சிலி நாட்டு கவிஞன், பாட்டாளிகளுக்காக பாடல்கள் புனைந்த பாப்லோ நெருடாவின் தாக்கத்தினால் அந்த பெயரை ஐயா அவர்கள் தன் மகனுக்கு வைத்திருந்தார். இப்படி தன் உள்ளத்திலே தோன்றிய அந்த ஊற்று எல்லோருக்கும் பயன்படுவதை போல ஒரு நூறு அல்ல, ஆயிரமாய் அது பொங்கி பிரவகித்த அந்த ஊற்று எல்லா கவிதை ரசிகர்களுடைய தாகத்தையும் தணித்துக் கொண்டிருக்கின்றது. அதைத்தான் அவர் எழுதியிருப்பார். உள்ளத்துக்குள் ஒரு ஊற்று தோன்றியேன், உட்கார்ந்து குடிக்கையில் என்னோடு 100 பேர் என்று எழுதியிருப்பார். அப்படி அதே போல தலைவர் அவர்கள் மறைந்த பொழுதும் அவர் எழுதியிருப்பார். சூரியன் மறைந்து விடுவதில்லை, இமயமலை சாய்ந்து விடுவதில்லை, தமிழ் இருக்கின்ற வரை கலைஞர் இருப்பார், கடைசி தமிழன் இருக்கும் வரை கலைஞர் இருப்பார் என்ற அந்த கவிதையை ஐயா அவர்கள் முடித்திருப்பார்கள். அதே போல அந்த மொழிப்போர் போராட்ட தியாகிகளை பற்றியெல்லாம் அவர்கள் எழுதும் பொழுது அந்த மொழிப்போர் வீரர்கள் எல்லாம் அவருடைய பார்வைகளும் பட்ட இடத்திலிருந்து போராட்ட வீரர்கள் புறப்பட்டார்கள் என்பதை அவர்கள் அப்படி எழுதியிருப்பார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்களுடைய பார்வை விந்து பட்ட திசையில் உருமும் புள்ளிகள் உற்பத்தியாயின என்று அவர் எழுதியிருப்பார். அவருடைய கல்லறையின் மீது இருக்கின்ற கீறல்களே புகழ்மிக்க அழியாத வாசகங்கள் என்று அவர் எழுத்தோவியம் தீட்டியிருப்பார். அப்படி எவ்வளவோ நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். உயர பறந்த ஊர்க்குருவி பருந்தானது எப்படி தெரியுமா? உயர பறந்துதான் என்று உற்சாகப்படுத்துவார்.
இப்படி உற்சாகப்படுத்துவதிலே அவர் வல்லவர். இருளின் இறுதி கண்ணி இற்று விழப் போகிறது, ஏற்றி வையுங்கள் இன்னும் ஒரே ஒரு சுடர் என்று எழுதியிருப்பார். அப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 92 வயது முடிந்து ஓரிரு மாதங்களும் தொடங்கிவிட்டன. வாழ்நாள் முழுக்க கவிதைகள் எழுதிய அந்த கரங்கள் ஓய்ந்து விடவில்லை. அந்த கரங்கள் ஓய்ந்து விடவில்லை. அவர் தீட்டிய அந்த எழுத்துக்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவருடைய எழுத்துக்கள் உள்ளவரை அவரும் வாழ்வார். அவரே கலைஞருக்கு சொன்னதைப் போல கடைசி தமிழன் உள்ளவரை ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுடைய புகழும் வாழும். வாழ்க மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் என்று கூறி அமைகின்றேன். இந்த இரங்கல் கவிதை அவருக்கு பொதுவாகவே அந்த நோயுற்ற சொற்கள் இது போலலாம் அவருக்கு பிடிக்காது. அவர் பாவேந்தர் என்று சொல்வதை கூட அவர் விரும்ப மாட்டார். புரட்சி கவிஞர் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அப்படிப்பட்டவர்கள் இரங்கல் உரை என்று சொல்வதை விட அவருக்கான நினைவேந்தல் உரையிலே அது ஒரு கவிதை எழுச்சி உரையாக, தமிழ் மொழியின் எழுச்சி உரையாக, கவிதையின் எழுச்சி உரையாக அமைய வேண்டும் என்று மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சார்பாகவே கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோரும் ஐயா அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு அவரது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா அவர்களுக்கு அவர் பயின்ற கரந்தை தமிழ்ச்சங்கத்திலேயே கொடுத்த பட்டம்தான் மகாகவி என்ற பட்டம். அதற்கு பிறகு வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் அவருக்கு மகாகவி பட்டம் கொடுத்தது. புது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா இருக்கின்றார். புது கவிக்கோ என்ற பட்டமும் கூட நியூயார்க் போன்ற நகரங்களிலே ஐயா அவர்களுக்கு அளித்தார்கள். அதுபோல அயல்நாடுகளில் எவ்வளவோ இருக்கின்றது. நானும் நம்முடைய அன்பாளன் அவர்களும் நம்முடைய தியாகராஜன் அவர்களும் ஐயாவுடைய ஜீவன் லாயர்ஸ் குடியிருப்பு சென்று நீண்ட நேரம் அந்த கவிதை உரையாடலை நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம். அப்பொழுது அநேகமாக அன்பாளன் வங்கியிலே சென்னை வங்கியிலே பணியாற்றிருக்க மயிலாப்பூர் பக்கமாக இல்லைன்னு தெரியல. ஏதோ ஒரு தருணம் வேலை செய்திருந்தாரு. அப்போ தான் நாங்கள் போயிருந்தோம் பார்க்குறேன். அது மாதிரி நிறைய அனுபவங்கள். இங்கே ஐயா வந்த பொழுது இங்கே பெரிய சிவனடியான உடனெல்லாம் வந்து அவருடைய தலைமையிலே கம்பன் விழா கவியரங்கம் அதெல்லாம் கவியரங்கம் நடத்தினார். ரொம்ப அருமையாக கவியரங்க கவிதைகள் அவர் தனித்துவம் வாய்ந்த குரல் குரல் அவருடைய எழுத்து குரல்னு சேர்த்து சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாகவியவர். அதனால் எல்லோரும் அவர்களுடைய அறிவு அஞ்சலி உரையை நன்றி.